நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு வந்து யூட்ரஸ் நார்மலாக இருக்குது, மேலுக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ எதனால் ஆனால் வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, ப்ரெக்னென்சி ஆகலை அப்படின்றதுக்கு மெயின் காரணம் இதுவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு வச்சுக்கோங்க. 14th டே வந்து ஓவுலேஷன் நடக்கும், எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். பட் என்னென்னா ப்ரெக்னென்சிக்கு முக்கியமாக வந்து என்னென்னா, ஸோ உங்களுக்கு வந்து அந்த யூட்ரஸில் வந்து ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த டைம் வந்து பீக்கில் இருக்கணும். ஓவுலேஷன் ஃபெர்டிலைசேஷன் டைம் ப்ரொஜெஸ்ட்ரான் பீக்கில் இருந்தால் தான் இம்ப்ளான்ட் நடக்கும். சப்போஸ் ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இம்ப்ளான்ட் ஆகாமல் என்ன ஆயிடும்னா மென்சஸ் அஸ் யூஷுவல் வந்துடும். ஸோ ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் அந்த இது வந்துட்டு. ஸோ அதனால தான் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஓவுலேஷன், லூட்டியல் பேஸ், மென்ஸ்ட்ரல் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைம் அது கரெக்டாக ஈக்குவலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ளான்ட் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ அப்போ தான் ப்ரெக்னென்சி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் என்ன ரீசன்னே தெரியாமல் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹார்மோன் தான் மெயின் ரீசன். ஸோ அது வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து தானாகவே வந்து ரெகுலேட் ஆகி உங்களுக்கு இம்ப்ளான்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஹார்மோன் செக்ரீஷன்ஸ்க்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்டாக வந்து அலோபதியில் சிலர் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படியும் இல்லைன்னா தென் ஐவிஎஃப் போவாங்க. ஸோ ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியில் வந்து இன்னும் அதர் காசஸ் என்னென்னா, ஸோ பார்த்திங்கன்னா வெஜைனல் வந்து காசஸ், அதாவது டிஸ்பெரினியானா அந்த வெஜைனாவில் வந்து இன்சர்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு சிவியர் பெயினாக இருக்கும். ஸோ ஏதாவது கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் இன் ஜெனிட்டல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ யூட்ரைன் டியூப் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள், ஓவரீஸில் வந்து பிரச்சனைகள், பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய காரணங்கள், ஸ்ட்ரக்சர் லெவல்லையோ இல்லை ஏதாவது டியூப் பிளாக்கு, ஸோ தென் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், டிபி கண்டிஷன், பிசிஓடி அந்த மாதிரி, இல்லை ஓவுலேஷனே நடக்காமல் இருக்கலாம். ஸோ இது வந்து ஏதாவது பிரச்சனைனால இருந்துச்சுன்னா ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகலாம் அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ மேலுக்கு வந்து ரீசன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஹார்மோன் சேஞ்சஸ், டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் சேஞ்சஸ் அண்டு ஸ்பெர்ம் ரிலேட்டட் சேஞ்சஸ். ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி மாறி இருக்கிறது, ஸ்ட்ரக்சரில், இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது, இல்லை மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள், ஜெனட்டிக் ரிலேட்டட் ஏதாவது டிஸார்டர்ஸ் இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸாக்டாக என்ன காசுன்னு தெரியலை அப்படின்னா மேபி அது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால் வந்து இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வந்து நார்மலாக ஃபேவர் ஆகலை அப்படின்னா ஹார்மோனல் தெரப்பி பண்ணுவாங்க. தென் அப்படியும் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஃபைனலாக வந்து ஐவிஎஃப் பண்ணுவாங்க. பட் ஹோமியோபதியில் வந்து ஃபேவர் ஃபார் கன்செப்ஷன் சொல்லிட்டு மெடிசன்ஸ் இருக்குது. ஐவிஎஃப் போக விருப்பம் இல்லாதவங்க வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இன்ஃபர்டிலிட்டிக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது ஹோமியோபதி மெடிசன்ஸில் வந்துட்டு.